குட் ஈவினிங், வெல்கம் டு ஆல். என்னோட சேனல் இப்போ கரண்டா 260 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கு. 260, 2600, 26,000 அந்த மாதிரி மென்மேலும் வளரணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ற உங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ். ஸோ லெட்ஸ் நாட் டிலே ஃபர்தர். இன்னைக்கோட வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டீம் பஞ்சாப் கிங்ஸ். The one team which went into the auction with the highest amount in their hands and with 4 retentions in their hands. இப்பதான் எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, this is Lahut and welcome to LM Vlogs Cricket Discussion. This is PBK's team analysis and squad selection. Let's go. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இவங்களோட அனாலிசிஸை? பிகாஸ் எனக்கு இவங்களோட டீம்ல எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லுக்கிங் டீமாவும் எனக்கு இவங்க டீம் தெரியுது. பிகாஸ் லெட் மீ அனௌன்ஸ் அ ஸ்குவாட் ஃபர்ஸ்ட். அவங்க ஆப்ஷன்ல எடுத்த அந்த ஸ்குவாடை நான் அனௌன்ஸ் பண்றேன். இட்ஸ் ஆரன் ஹார்டி, அர்ஷதீப் சிங், அஸ்மதுல்லா உமர்ஸாய், கிளென் மேக்ஸ்வெல், ஹர்னூர் பன்னு, ஹர்ப்ரீத் பிரார், ஜாஷ் இங்கிலீஷ், குல்தீப் சென், லாக்கி ஃபெர்கூசன், மார்க்கோ என்சன், மார்க்கஸ் ஸ்டானிஸ், முஷீர் கான், நேஹல் வதேரா, பிரப்சிம்ரத் சிங், பிரவீன் துபே, பிரியான்ஷ் ஆர்யா, பியாலா அவினாஷ், சஷாங்க் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், சூர்யான்ஷ் ஷெட்ஜ், விஷ்ணு வினோத், வியாஷக் விஜயகுமார், ஜேவியர் பிராட்லெட், யாஷ் தாக்கூர் அண்ட் யுஸ்வேந்திர சகல். ஸோ இதுதான் அவங்க ஆப்ஷன்ல எடுத்த டீம் டோட்டல் ஸ்குவாட். இதுல ஹைலைட்டா பாத்தீங்கன்னா அவங்க பண்ண சின்ன கிளிட்ச்னு கூட சொல்லலாம். They would have used one retention instead of a RTM card for Arshdeep Singh. They would have retained him on 11 crores instead of going for 18 and giving a RTM to him. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அப்படிதான் எனக்கு தோணுச்சு நான் ஆப்ஷன் பார்க்குறேன் இன்னைக்கு. பட் let's not forget they have picked Shreyas Iyer also. அந்த Shreyas Iyerக்கான பிக்கான ரீசன், Ricky Ponting is there as a coach. He joined as a coach there. And உங்களோட டோட்டல் செலெக்ஷன் பார்த்தாலே ஒரு ஆஸ்திரேலியன் டீமா அப்படியே மினி ஆஸ்திரேலியாவை ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு டீமா இருக்கு. மேபி இது ரிக்கி பாண்டிங்கோட ஐடியாவா இருந்திருக்கலாம். பிகாஸ் ஹி இஸ் அ கிரேட் ஆஸ்திரேலியன் கேப்டன். ஐ எம் நாட் டினைங் த ஃபேக்ட். இவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11 வில் பி ஓப்பனிங் வித் பிரப்சிம்ரன் சிங் அண்ட் ஜாஷ் இங்கிலீஷ், ஸ்ரேயஸ் ஐயர், சஷாங்க் சிங், Marcus Stoinis, Glenn Maxwell, Nehal Vadera, Marco Jansen, Harpreet Barar, Arshdeep Singh, Vaishak Vijaykumar and Yuzi Chahal. ஸோ இது எப்படி இருக்குன்னா இந்த டீம் பார்க்கறதுக்கு எனக்கு ஒன்னே இன்னும் என் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்குது. இவ்வளோ பெரிய பர்சன் அமௌண்ட்டோட போனவங்க, அத்தனை ஆர்டிஎம் கார்ட்ஸை கையில வச்சிருந்தவங்க, ஏன் they didn't look for any proper opening pair? ஜாஷ் இங்கிலீஷோட ஹிட்டிங் இஸ் அன்பிலீவபிள் ஹிட்டிங். இன்னும் அவர் இந்த ஐபிஎல்ல அன்லீஷ் பண்ணல. அப்படிப்பட்ட டேலண்ட் இருக்க ஒருத்தர் தான் ஜாஷ் இங்கிலீஷ். they would have gone for some other person instead of Prabhsimran Singh, because Prabhsimran Singh is a good batsman. I am not blaming anyone. He is a very good batsman, but the thing is he'll float, not he'll go and explode. He'll float, he'll anchor the innings. ஸோ அவங்களுக்கு பவர் பிளே வந்து ஒரு பெரிய கன்சர்னா இருக்க முடியும் இவங்க ரெண்டு பேரோட பேர்னால. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபாலோட் பை ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ் ஐயரால ஆங்கர் பண்ணி இன்னிங்ஸை டபுள் ஷிஃப்ட் பண்ணி கியர் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் அப்படியே தவற விட்டாலும் சஷாங்க் சிங் இஸ் த சஷாங்க் சிங் தாண்டி வந்தா அடுத்து மார்க்கஸ் ஸ்டானிஸ், கிளென் மேக்ஸ்வெல், நேஹல் வதேரா அண்ட் மார்க்கோ யான்சன். ஸோ இவங்க 4 பேரை பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ராப்பர் கடப்பார மிடில் ஆர்டர்னு சொல்லலாம். இவங்களை கடப்பார மிடில் ஆர்டர் அண்ட் பினிஷிங். பிகாஸ் மார்க்கஸ் ஸ்டானிஸ், கிளென் மேக்ஸ்வெல் 2 பேரும் விட்டு பொழந்துருவாங்க. இஃப் கிளென் மேக்ஸ்வெல் இஸ் ரீகெய்னிங் இஸ் ஃபார்ம் லைக் ஹவு ஹி யூஸ்ட் டு பிளே இன் பஞ்சாப் in the year of 2014 if I am not wrong. என்னோட இன்னொரு ஸ்ட்ராங் தாட், ரிக்கி பாண்டிங் is there as a coach and these Australian players under Ricky Ponting will be in a different league. அவங்களோட பிளேயே கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும்ன்றது என்னோட கெஸ்ஸிங், மை பாயிண்ட் ஆஃப் வியூ. If you guys are having a change in opinion, please let us know in the comment box.
நீங்க கமெண்ட் பண்ணுங்க. லெட் மீ நோ த ஒப்பீனியன் ஆல்சோ. If it is right, I'll take it. If it is wrong, that also I'll take it. Okay. ஸோ இவங்க கிளென் மேக்ஸ்வெல் வரைக்கும் முடிஞ்சிட்டு அடுத்து வந்தா நேஹல் வதேரா. அவரால் என்ன பண்ண முடியும்னு அவர் மும்பையில் ஆடினப்போ நம்ம எல்லாருமே நல்லாவே பார்த்துருக்கோம். இஃப் தேர் இஸ் அ ஏர்லி லாஸ் ஆஃப் விக்கெட்ஸ் 3 to 4 விக்கெட்ஸ் ஏர்லியா லாஸ் ஆனா அவரால் ஆங்கர் பண்ணவும் முடியும், இன்னிங்ஸை ஆங்கர் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு வந்து அவரால் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கவும் முடியும். அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் தான் நேதல் வதேரா. அதுக்கு அடுத்து பார்த்தா மார்க்கோ ஜான்சன். அவர் வந்து ஹீஸ் அ டால் பிளேயர் அண்ட் ஹீ கேன் ஸ்விங் இஸ் பேட் லைக் வெரி குட் ஃபார் 20 to 30 ரன்ஸ். குவிக் ரன்ஸ் அவரால் ஸ்கோர் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ ஹர்ப்ரீத் பிராராலையும் பேட்டிங் ஆட முடியும். ஸோ தே ஹாவ் த பேட்டிங் அன்டில் number 8. So that is a very in-depth batting they are having. இவங்களோட பெரிய ஸ்ட்ராங் பில்லரே அவங்க டீமுக்கு இந்த பேட்டிங் லைனப் தான். பட் த திங் இஸ் அவங்களோட வீக்னஸ் எங்க பார்த்தா பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல அவங்களுக்கு வீக்னஸ் இருக்கு. பேக்கப் பவுலர்ஸ் அவங்கள்ட்ட ஸ்டானிஸ் இருக்காங்க, மேக்ஸ்வெல் இருக்காங்க. பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அர்ஷ்தீப் சிங், விஷாக் விஜயகுமார் அண்ட் யூசி சஹல் இவங்க 3 பேரால, அதாவது நான் பாயிண்ட்ஸாவே சொல்றேனே உங்களுக்கு, பவர் பிளேல அர்ஷ்தீப் சிங்கால ஒரு வேலை ஒரு 2-3 விக்கெட் ஆர்எல்ஸ் ஒரு 18-20 ரன்ஸ்குள்ள கன்சீட் பண்ணி நிப்பாட்ட முடியல அப்படின்னா அவங்களோட டோட்டல் பவுலிங் யூனிட் வில் பிகம் டவுன் இன் மைண்ட் செட். ஸோ அஸ் அ ரிசல்ட் அவங்க கண்டிப்பா அடி வாங்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு இஃப் அர்ஷ்தீப் சிங் இஸ் நாட் டெலிவரிங் தட் பவர் பிளே. Next point, Marco Jansen is there, another bowler, but he is not that dangerous. ஒரு மிச்சல் ஸ்டார்க்கை பார்த்தா நம்ம வந்து டேஞ்சரஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு பும்ராவை பார்த்தா நம்ம டேஞ்சரஸ் லீத்தல் வெப்பன் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு வெப்பனா இவர் இருப்பாரா அப்படின்னு கேட்டா இல்ல. அவரால் அந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியாது. பட் ஹி இஸ் a decent bowler who can bowl 4 overs 30 runs. So this is one point. யூசி சஹல் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு, பட் he will go expensive also. ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் விக்கெட் டேக்கிங்கே அவர் நல்லா ஃபிளைட் பண்ணி தூக்கி போடுவாரு. பேட்ஸ்மேன் உனக்கு திறமை இருந்தா நீ 6 அடிச்சுக்கோ, இல்லைன்னா நான் விக்கெட் எடுக்கிறேங்கிற ஒரு கண்டிஷன்ல விளையாடக்கூடிய பவுலர். ஸோ அவரும் எக்ஸ்பென்சிவாக போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சேம் வித் ஹர்ப்ரீத் பிரார், ரொம்ப டீசன்ட் பவுலர், ரொம்ப டீசன்ட் பேட்ஸ்மேன் கூட. ரெண்டுலையும் அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். பட் ரெண்டையும் சேர்த்து அவரால் எஃபெக்டிவா கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா தட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். So their whole team's strength is very in-depth batting lineup and their weakness is in their bowling options. So அவங்களுக்கு வெளியே ஸ்குவாட்ல யார் யார் இருக்கான்னு பார்த்தா ஜேவியர் பிராட்லெட்னு ஒருத்தர் இருக்காரு. அவரால் பிளேயிங் லெவன்ல ஃபிட் ஆக முடியாது, ஏன்னா ஆல்ரெடி தே ஹேவ் ஆல் த ஃபாரின் ஸ்லாட்ஸ் ஃபில்டு. யாரை ஒரு ஆளை வெளியே எடுத்தாலும் அந்த ஃபாரின் ஸ்லாட்டை கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் பண்ண மாதிரி ஆயிடும். இந்த ஜேவியர் பிராட்லெட் உள்ள போடுறதுக்காக அவங்க வேற யாரை வெளியே கொண்டு வந்தாலும் இட் வில் பி வெரி கன்ஃபியூசிங் ஃபார் தெம். It will collapse their whole batting team and bowling unit. And next, Lockie Ferguson எடுத்துருக்காங்க பேக்கப் ஆஃப் ஜான்சன் சொல்லி. பட் அவரால் லைக் டு லைக் பேக்கப் ஃபார் ஜான்சன் கேட்டா இல்ல. மார்க்கோ ஜான்சனுக்கு லைக் டு லைக் பேக்கப்பா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹஸ்மதுல்லா உமர்ஸாயா போட முடியும் லைக் டு லைக் பேக்கப் ஆஃப் ஜான்சன், பட் ஒன்லி இன் த கண்டிஷன்ஸ் ஆஃப் சின்னசுவாமி அண்ட் வான்கடே. பிகாஸ் சின்னசாமிங்கிறது உங்களுக்கு அது ஒரு மாதிரியான பிச்சு அங்க யூஸ் பண்ண முடியும். ஜான்சன் அங்க போட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அடி விழுவும். பிகாஸ் இஸ் அ டால் பவுலர். அவர் குத்தி ஏத்துனா அந்த சின்னசுவாமி இருக்க டைமென்ஷன்ஸ்க்கு எந்த பக்கம் அடிச்சாலும் 6 போகும். அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் அது. தென் இன் மும்பை வான்கடே பிச்ல ஒமர்ஸாய்க்கு ஜான்சனை விட நல்லாவே சான்சஸ் இருக்கு விக்கெட் எடுக்கிறது. ஸோ இந்த 2 பிளேஸ்ல மட்டும் ஹஸ்மத்துல்லா ஒமர்ஸாய் யூஸ் ஆவார். இதை விட்டுட்டு நம்ம வேற பேக்கப் பார்த்தோம்னா பிரவீன் துபே வச்சிருக்காங்க. பிரவீன் துபேவை பேக்கப் ஃபார் ஹர்ப்ரீத் பிரார்னு கேட்டா இல்ல, அது ஒரு கன்ஃபியூசிங் கொஸ்டின் மார்க் தான் அந்த இடத்துல. சேம் ஃபார் யாஸ்தாகூர். யாஸ்தாகூரை யாருக்கு பேக்கப் எடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வைஷாக் விஜயகுமார் பேக்கப் மாதிரி எடுத்திருக்காங்க. அவங்க 2 பேராலையும் லைக் டு லைக் டோ பேக்கப்பா இருக்க முடியுமான்னு கேட்டா கொஸ்டின் மார்க். இது போக நல்லா நம்மளுக்கு பேர் தெரிஞ்ச பேக்கப்ஸ் பாத்தீங்கன்னா குல்தீப் சென் உள்ள இருக்காரு, விஷ்ணு வினோத் இருக்காரு. விஷ்ணு வினோத் might be a good backup for Prabhsimran Singh. They can try opening with Vishnu Vinod and Josh Inglis instead of Prabhsimran Singh and Josh Inglis. That will give them a different result in the power play. ரொம்ப யூஸ்ஃபுல்லான
ரெண்டு டிசிஷன் அவங்க ஆப்ஷன்ல எடுத்த டிசிஷன்ஸ் வந்து மேக்ஸ்வெல்ல வாங்கினதும் ஜாஷ் இங்கிலீஷை வாங்கினதும் மட்டும்தான். பிகாஸ் தீஸ் டூ அண்டர் ரிக்கி பாண்டிங் வில் கிவ் தெம் எ ப்ராப்பர் கேம் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ். நிறைய மேட்சஸ்ல அவங்களுக்கு இவங்க ப்ராப்பரான கேம் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ் கொடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். ஸோ மொத்தத்தில் இவங்க டீம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பவர் பேக்டு டீமா தெரியுது, பவர் ஹவுஸ் டீமாவும் தெரியுது நம்ம பீராக் சொன்ன மாதிரி. பட் இந்த டீமை நீங்க ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்ல ஒரு 2 மேட்ச் தோக்கடிச்சிட்டீங்க அப்படின்னா எப்படி பாதியிலே மக்கள் பண்ணி கண்டிப்பா நின்றுடும். ஆனால் ஃபர்ஸ்ட் 4ல ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் இவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்த டீம் மீதி இருக்க எல்லா டீமுக்கும் டஃப் கொடுத்து பிளே ஆஃப் ரேஸ்ல கண்டிப்பா ஓடும். ஐ வில் கிவ் them 70 marks out of 100. They can come to the playoffs, they can come to the race of playoffs if they are winning their first 3 to 4 matches. That's all about Punjab today. இப்பதான் என் சேனலை ஃபர்ஸ்ட்ல வந்து பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் subscribe to my channel and bell icon press பண்ணி வச்சுக்கோங்க so that you don't miss any other videos which has been coming day by day. For every team there will be analysis and hit the bell icon for getting further updates. Until and unless, this is Lagut and I'm signing off. Thanks for watching.